தனுஷ் ஓட தனுஷோட சப்போர்ட் இல்லை என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் இந்த படம் நான் பண்ணியிருக்கவே முடியாது. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாராக இருந்துட்டு எனக்கு டேட்ஸ் கொடுத்து என்னை நம்பி டேட்ஸ் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ என்னோட முதல் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணது அவர். அண்ட் அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வீட்டில் யூனோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப எராட்டிக்காக இருக்கும், டைமிங்ஸ் ரொம்ப எராட்டிக்காக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நான் வீட்டில் இருக்க முடியாது, எடிட்டில் இருப்பேன், ஷூட்டில் இருப்பேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்காமடேஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம், என்கரேஜ்மெண்ட். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கேமியோவும் பண்ணி கொடுத்து என்னை இதை விட என்கரேஜ் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு என்னோட பெரிய பக்கபலம் வந்து தனுஷ் தான். அண்ட் அப்பா அகென் இஸ் அப்பா இஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ அதை வந்து அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் அப்பா தனுஷ் ரெண்டு பேருமே படம் பார்த்துட்டாங்க. ரெண்டு பேருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் பிடிச்சிது. ஐ திங்க் அவங்க பேரை காப்பாற்றுற அளவுக்கு இருக்குது, அதை விட பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். I think love story, it was too intense a love story 3. So அதில் வந்து I had drained out on love and emotions basically. ஸோ அண்ட் டெஃபினட்டாக வந்து பீங் அ நியூ கம்மர் இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு வந்து நான் எந்த ஜானரில் வந்து என்னோட ஃபோர்ட்டேன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ 2-3 விஷயம் ட்ரை பண்ணாதான் எதுலேயுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது, லாக் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் கண்டிப்பாக அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஒன்று ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஐ திங்க் பொறுப்பை நான் தான் ஏற்றுக்கணும். நியாயமாக பார்த்தா வேறு யார் மேலேயும் போடுறது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இதுலேருந்து வர நல்லதையும் நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ படம் தயாரிக்க ஏன் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் யாரும் ஒருத்தரை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் அது வந்து குறையாகவும் சொல்ல முடியாது. அந்த 2 இயர்ஸில் வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு வைராஜாவிக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் மாற்ற முடிஞ்சுது. நிறைய விஷயங்கள் வந்து நல்ல ஃபார் த பெட்டர் வி வர் ஏபிள் டு சேஞ்ச். அண்ட் ஐ திங்க் நிறைய விஷயம் நாங்கள் சிலதெல்லாம் சீசன்ஸுக்கு வெயிட் பண்ணோம். அண்ட் யூனோ ஜப்பான் போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுக்கு அது ஃபால் சீசனில் மட்டும்தான் அந்த கலர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் தி ஒன்லி பர்சன் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஆளுங்க மெயினாக வந்து ப்ரொடியூசர்ஸ். அண்ட் அவங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. அண்ட் இந்த படம் அதே மாதிரி க்ரூஸ் நிறைய இடங்களுக்கு போய் ஷூட் பண்ண வேண்டிய படமாக இருந்தது. லொக்கேஷன் சேஞ்ச், ஜப்பான், கோவா, அப்புறம் க்ரூஸில் சிங்கப்பூர், பேங்காக், இந்த மாதிரி க்ரூஸ் போய் ஷூட் பண்ணுறதா இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி டைம் கன்சியூமிங் ஆல்சோ. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டில் வந்து யூனோ எல்லாருமே வேறு படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருமே வந்து கான்ட்ராக்சுவலாக இந்த படம் மட்டும்தான் பண்ணுவோம், வேறு படம் போக மாட்டோன்ற மாதிரி இல்லை. ஸோ இவங்க எல்லாருக்குமே வெயிட் பண்ணுறது எனக்கு வந்து ஒர்த் இட்டாக பட்டுச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் வைஸ் தே வாண்டட் டு ரிலீஸ் அநேகன் ஆல்சோ. அண்ட் அவங்களோட டிசிஷன் அது. ஸோ தட்ஸ் வை. ஹலோ, கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதாவது இதை எவ்வளோ நல்லா ஆரம்பித்து வச்சாங்களா ஐஸ்வர்யா மேடம், அது எந்த அளவுக்கு போட்டு உடைக்கணுமோ அந்த மாதிரி உடச்சி வச்சுட்டாரு மனுஷன். ஏன் உங்களை என்ன அடுத்த படத்தில் புக் பண்ணலன்னு கோவமா? ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், இது ஸ்பெஷல் சாங், ஐட்டம் சாங். ஐட்டம் சாங்ன்றது படத்தில் என்னன்னா வயிறு திறந்துருக்கணுங்க, அப்போ தாங்க ஐட்டம் சாங்கு. அது அவர் தான் ஆடியிருக்காரு படத்தில். நீங்க தான் ஐட்டம் சாங் ஆடி இருக்குது, அதனால ரீடைரக்ட் பண்ணி விட்டுறாதீங்க கொடுமைகளை. இல்லை அது ஒரு விஷயம். நீங்கள் திருப்பி வர கேளுங்க, இந்த ஸ்பெஷல் சாங்னு அந்த கொஸ்டினை ரீகரெக்ட் பண்ணி கேளுங்க ப்ளீஸ். விவேக் சார், உங்களுக்கு அடுத்த படத்தில் சான்ஸ் கொடுத்துட்றேன். இல்லை, let me just finish 1 second, sorry. இல்லை, it was not anything கான்ஷியஸ்லி டன் அப்படிலாம் கிடையாது.
இவ்வளோ நாள் எப்படி இண்டஸ்ட்ரியில் வந்து வசந்த் சாரை நடிக்க வைக்காமல் விட்டாங்கன்றது எனக்கு புரியல. பிகாஸ் ஹீஸ் ஒன் ஆஃப் ஆர் வெரி குட் லுக்கிங் டைரக்டர்ஸ். அது வந்து எப்படி தப்பிச்சாருன்றதே எனக்கு புரியல. அண்ட் அகெயின் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது அவரை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்றதுல. And like I told you, he was magnanimous enough to come and do it for me, and I'm extremely honored and blessed. Manobala sir, again, like I told you, he's my favorite, most favorite person, and he has to be in every film. He has to be in every one of my films. So adila I'm very particular. SJ sir வந்து it was a very last minute thing. SJ sir இது வந்து நடந்தது.